ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். நான் இன்றைக்கி 20 பேருக்கு சாப்பாடு சேர்க்குறேன். எப்படி நம்ம குயிக்காக 20 பேருக்கு சமைக்கலாம் அப்படின்றதான் நான் டிப்ஸ் போடுறேன். எப்பயுமே நம்ம நிறைய பேருக்கு சமையல் பண்ணணும், ஒரு 20 பேர் 30 பேர் 50 பேருக்கு சமையல் பண்ணோம்னா முதல்ல நம்ம ஒயிட் ரைஸை வடித்து வச்சுக்கணும். ஒயிட் ரைஸ் செய்து வச்சுட்டாலுமே அடுத்தது ஈஸியாகிடும். நான் இன்றைக்கி 20 பேருக்கு சமையல் பண்ணுறதுக்கு என்னென்ன மெனுன்னா, ஒயிட் ரைஸ், கிள்ளி போட்ட சாம்பார் செய்யப்படுறேன். கிள்ளி போட்ட சாம்பார் செய்யறதுக்கு ஒரு பருப்பு அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சீரகமும் வெந்தயமும் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ மஞ்சள் கொஞ்சம் போடல, ஃபஸ்ட்டு இது வேக வைக்கிறது, வெறும் நான் பருப்பு மட்டும் வேக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி நான் மெனு சொன்னேன், அதுக்குள்ளே அதை மறந்துட்டேன். நான் ஒயிட் ரைஸ், கிள்ளி போட்ட சாம்பாருக்கு பருப்பும் வெந்தயமும் சீரகமும் போட்டு வேக வைக்கிறேன். கிள்ளி போட்ட சாம்பார், பச்சை மிளகா ரசம், சால மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை ஆம்லேட்டு, சிக்கன் கிரேவி இவ்வளோ செய்யப்படுறேன். ப்ளஸ் கொஞ்சம் கேசரி பண்ணலாமான்னு பார்க்குறேன். அது நம்மளுக்கு குயிக்காக வேலை நடக்கணும்னா என்கிட்ட 2 ஸ்டவ் தான் இருக்குது. அதனால் இது எவ்வளோ குயிக்காக வேலை செய்யணுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் வச்சிட்டேன். இப்போ அதுக்குள்ளே நான் புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன். இனிமேல் நான் ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்றா செய்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் ரசத்துக்கு ரெடி பண்ணுறேன். மிளகு சீரகம்லாம் நுணுக்கிக்கிறேன். மிளகு சீரகம், மிளகு, அடுத்தது சீரகம், அடுத்தது பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி ஒரு 2 போட்டுக்கிறேன். பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை கழுவிட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சிக்கிறேன். இதை நான் இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே ரசத்துக்கு அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வரேன். இப்போ ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. ஒரு 3 அழகு படித்து வச்சுருக்கேன். நான் ரசம் வச்சிடுறேன். இப்போ அதுக்குள்ளே இப்போ பருப்புக்கு வெயிட் போடணும். பருப்பு வேக போகுது. நான் அதுக்குள்ளே ரசம் வச்சிடுறேன். ரசத்துக்கு பச்சை மிளகா தான் பண்ணி ரசத்தை வைக்க போகிறேன். அதனால் பச்சை மிளகா முதல்ல நான் அரிஞ்சிக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி சின்ன நான் பச்சை மிளகாவை அரிஞ்சிக்கிறேன். ரசம் தயாராக போகுது. நான் கொஞ்சம் பச்சை மிளகா நிறைய போடுறேன். புளிப்பில் தானே போடுறோம், நல்லா ரொம்ப காரம் தெரியலை. இந்த இவ்வளோ பச்சை மிளகா நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கடாய் சூடாகுது, ஆகட்டும். இப்போ நான் சொல்லி தான் செய்ய போகிறேன், அதனால் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்க்குறேன். கொஞ்சம் அதுக்குள்ளே கருவேப்பிலெல்லாம் கழுவி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, அடுத்தது காஞ்ச மிளகா, இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். அப்போதான் ரசம் டக்குன்னு செய்திடலாம். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு செய்யணும் போது கொஞ்சம் வேகமாக செய்யணும். அதுக்கப்புறமா ரசப்பொடி இருக்கா பார்த்துக்கிறேன். இருக்குது ரசப்பொடி. இன்னும் கடாய் சூடாயிடுச்சு. நான் வேலையை முடிச்சுட்டு தான் குளிக்கணும். ஏன்னா இப்போ வேர்வை காலம், கோடை காலம். அதனால் கோடை காலத்தில் குளித்தா கூட சமையல் முடிக்கும்போது நம்மளுக்கு வேர்க்காக இருக்கும். அதனால் சமையல்லாம் முடிச்சுட்டு குளிச்சு நான் பார்க்குறேன். அதனால் வெந்தயம் போட்டுக்கிட்டேன், கடுகு பொடியுது, கூடவே காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான சமையல்லாம் ஆயிடுச்சு பாருங்கள். ரசம் ஆயிடுச்சு. அடுத்தது ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. பருப்பும் வெந்துருச்சு. இப்போ நான் பச்சை மிளகா, மிளகு, சீரகம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் அரைச்சதை
இதை போட்டுக்கிறேன். கடாயில் போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். கூடவே ரசப்பொடி போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ புளியை கரைச்சி இந்த மிக்ஸி ஜார்லேயே விட்டுக்கிறேன். கொஞ்சம் புளி நிறைய கரைக்க வேண்டாம், கொஞ்சம் கரைச்சா போதும். இப்போ இன்னும் இது மீன் குழம்புக்கு கிள்ளி போட்ட சாம்பாருக்குலாம் புளி வேணும்ல, அதனால் அந்த புளியை வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சுவையான ரசம் தயாராகிடுச்சு. ஒரு 20 பேருக்கு வைக்கணும் போது எல்லாம் நிறைய குழம்புங்க இருக்குது. ஏன்னா மீன் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, அப்புறம் கிள்ளி போட்ட சாம்பார். அதனால் ரசம் வந்து நம்ம சும்மா கம்மியாகவே வச்சுக்கிடலாம், ரொம்ப நிறைய வைக்கணுங்கிற ஒரு சொல்லியில். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், புளியை ஊற்றிக்கிறேன். போதும், புளியை ஊற்றிக்கலாம். புளி தனியாக சுவையான ரசம் தயாராகிடுச்சு. இதில் நான் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன். புளிப்பு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். இது லைட்டாக நுர வந்தால் போதும், கொதிக்கலாம் தேவையில்லை. சுவையான ரசம் தயாராகிடுச்சு. இதை ஓரமாக வச்சுக்கிடலாம். உப்பு கம்மியாக இருக்குது. வாட் ஏ டேஸ்ட், இட்ஸ் செம்ம டேஸ்ட், டெலிஷியஸ். சூப்பராக இருக்குது. இப்போ வந்து லைட்டாக கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த அடுத்த வேலையை பார்த்து கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். ரசம் தயாராகிடுச்சு. இப்போ வந்து பருப்பு வேகுது பார்த்திங்களா, இதுக்கு ஒரு வெயிட் போட்டுப்போம் மேலே. வெந்துருச்சு. இப்போ கிள்ளி போட்ட சாம்பார் சேர்க்குறேன். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடாகட்டும். சூடாகிடுச்சின்னு நினைக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இது காஞ்ச மிளகா, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு நான் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். எல்லாம் போட்டு செய்யறது கிள்ளி போட்ட சாம்பார். வெறும் மிளகா தான், கொஞ்சமாக புளி ஊற்றினா போதும். புளிலாம் ரொம்ப ஊற்றத்தான் இல்லை. இப்போ எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புளியை மட்டும், இந்த தக்காளி மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடுவேன். எண்ணெய் சூடாகிடுச்சின்னு நினைக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொடிக்கும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து வேறு மெத்தடில் தான் குழம்பு பண்ணுறேன். கிள்ளி போட்ட சாம்பார். இதை நிறையா கிள்ளி போட்ட சாம்பார் செய்கிறேன்னா கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவிக்கு. அதனால் கிள்ளி போட்ட சாம்பார் வந்து இப்போ கிரேவிக்காக செய்கிறேன். ஸோ காஞ்ச மிளகா கொஞ்சம் போட்டுக்குவோம். காஞ்ச மிளகா கடுகு பொரிட்டோம். எனக்கு அந்தந்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிடணும், அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நான் வந்து சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை போட்டுக்கிறேன். சாம்பார் வெங்காயம் நிறைய போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டேன். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு நேரம் சாப்பாடு வச்சுட்டேன். இப்போ செகண்ட் டைம் சாப்பாடு வச்சேன்னா, ஏன்னா 20 பேர் சாப்பிட்ணும். மீந்து இருந்தால் கூட நைட்டு கூட வச்சுக்கலாம். அதனால் குக்கர் வெயிட் போட்டாச்சு. சாம்பாரும் ஆகுது, சாப்பாடும் ஆகிடுச்சு, ரசம் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து நான் வெங்காயம் நறுக்கி வச்சேன்னா முட்டை ஆம்லேட்டுக்கு. நான் வந்து மஞ்சள் தூள் போடல பார்த்தீங்களா, அதனால இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரொம்ப மஞ்சள் தூள் வேண்டாம், ருசி வராது. மஞ்சள் தூள் ரொம்ப செஞ்சதுன்னா ருசி வர மாட்டேங்குது. இப்போ வந்து சிக்கன் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணணும். இப்போ இது கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா தக்காளி போட்டுக்கிடணும். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் அரைச்சி வச்ச தக்காளியை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம்.
சூப்பராக இருக்கும் அந்த கிள்ளி போட்ட சாம்பார். ஃபுல்லாக வெறும் பச்சை மிளகா காஞ்ச மிளகா தான். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கிரேவி மீன் குழம்பு செய்துட்டேன்னா நம்மளுக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு கூடும். முட்டை ஆம்லேட் பண்ணும்போது வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுட்டு உப்பு போட்டு வச்சிடணும். எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் ஆம்லேட் செய்யணும், உடனே செய்திருக்கணும். அது மாதிரி இப்போ வந்து நான் வந்து இப்போ பூண்டு உரிக்கிறேன். ஏன்ட்டா இந்த சாம்பார்லாம் ஆகிறதுக்குள்ள பூண்டு உரிச்சிடலாம். கிரேவிக்கு சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணணும்ல. சாப்பாடு ஆயிடுச்சு. இப்போ வந்து பருப்பை சாப்பாடும் ஆயிடுச்சு. இன்னொரு முறையும் வச்சுட்டேன். இப்போ தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சு. நான் வந்து இந்த பாருங்கள் வேக வச்ச பருப்பை இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா வெந்துருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இதில் ஊற்றிக்கிடுறேன். இப்போ பாருங்கள் கிள்ளி போட்ட சாம்பார் தயாராகிடுச்சு. இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், புளி கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன். சாப்பாடு ஆயிடுச்சு, போதும். வெந்தது சாப்பாடு வெந்தது போதும். பருப்பு வந்து உப்பு போடணும். உப்பு தான் முக்கியமே. புளி கொஞ்சமாக ஊற்றினா போதும். நான் ரொம்ப ஊற்றலை, ஏன்னா தக்காளியெல்லாம் போட்டிருக்கேன். அதனால் இது கொஞ்சம் ஒரு கைப்பிடி தான், கொஞ்சமாக ஒரு கை தான் போதும். இதே புளி அதிகமாக இருக்கும். இப்போ இது வந்து புளி குழம்பு மீன் குழம்பு கொஞ்சம் வச்சுக்க போகிறேன். இப்போ இது பார்ப்போம் அப்படின்ட்டு. கொத்தமல்லி தழை போடணும். ஓகே, உப்பு தான் பத்தலை. உப்பு போட்டேன். இன்னும் கொஞ்சமாக புளி கொஞ்சமாக போதும். ஓகே, இப்போ கிள்ளி போட்ட சாம்பார் தயாராகிடுச்சு. இதையும் எடுத்துன்னு போயிட்டு டைனிங் டேபிளில் வச்சிடலாம். கொதி வந்தால் போதும். நம்ம டேஸ்ட்டு சூப்பர். இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டுருக்கேன். கொத்தமல்லி தழை தான் எல்லாத்துக்குமே கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டேன்னா சுவையான பருப்பு கிள்ளி போட்ட சாம்பார். இது கொதி வந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சா. இப்போ இந்த ஸ்டவ்வில் இதை மாற்றிக்கிடலாம். சாம்பார் கொதி வந்துச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் வந்து 1 கிலோ சாலை மீன் வாங்கியிருக்காங்க. இது வந்து நான் குழம்புக்கு வைக்க போகிறேன். அதனால தான் நான் வந்து எனக்கு வந்து குழம்புக்கு வந்து சாலை மீன் தான் ரொம்ப டேஸ்ட்டாக தருது. அதனால் இப்போ நான் வந்து 1 கிலோ சாலை மீன் வாங்கி சொல்லியிருக்கேன். அடுத்தது இது வந்து இது என்ன மீன் தெரில, இது வந்து துண்டு மீன். இதை வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். முதல்ல இந்த மீனை கழுவிட்டு இதை குழம்பு வச்சிடலாம். நான் வந்து மீனை கழுவிட்டேன். நல்லா 1 கிலோ மீன் கழுவிட்டேன். குழம்புக்கு வந்து சாலை மீன் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் சாலை மீன் வாங்கினது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்க போகிறேன். கொஞ்சம் புளியெலாம் இறங்கட்டும். புளி நம்ம கூட கரைச்சி ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு கூட்டி போட்டு கம்மியாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ நான் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். அடுத்தது கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா உப்புலாம் பிடிக்கட்டும். போதும், உப்பு கொஞ்சம் நிறைய போட்டேன். அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நான் குழம்ப ஊற வச்சுக்கிறேன். மீன் குழம்பு நல்லா ஊறட்டும். இது இப்படியே ஊறட்டும். நான் அது கூட பக்கத்து அடுப்பில் சட்டி வச்சுக்கிறேன். இது வந்து நல்லா நிறைய பேர் சாப்பிட்லாம். 20 பேர் சாப்பிட்லாம். அதான் 20-25 பேர் சாப்பிட்றதுக்கு தான் நான் செய்யறது. இப்போ நான் மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். எப்போயுமே நான் மண்சட்டியில் தான் மீன் குழம்புப்பேன். இது அதுக்குள்ளே ஊறட்டும். நான் ஒரு பாத்திரத்தில் சாம்பார் வெங்காயத்தை அரைச்சிக்கிறேன். ஸோ சாம்பார் வெங்காயம், அப்புறமா ஒரு தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கிறேன். எல்லாம் ஒன்றா அரைச்சி போட்டு செய்யறது தான் இது.
ஒரு 2 தக்காளி, சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிறேன். சட்டி அதுக்குள்ளே சூடாகட்டும். ஒரு அடுப்பில் கேசரி பண்ணலான்னு பார்க்குறேன். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ ரவையை மட்டும் வறுத்து போட்டு கேசரி செய்கிறேன் வேகமாக. இப்போ நான் வந்து மசாலா இந்த இப்போ இதில் என்ன மீன் இருக்குது பார்ப்போமா. இந்த துண்டு மீன், இந்த முட்டை வந்திருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மீன் முட்டை. இந்த மீன் முட்டையை வந்து நான் குழம்பு கொதிக்கும் போது மீன் குழம்புலேயே போட்டுடலான்னு பார்க்குறேன். இதை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மீன் முட்டையும் நம்ம இந்த குழம்பு கொதிக்கும் போது போடலான்னு பார்க்குறேன். இப்போ இந்த துண்டு மீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த துண்டு மீன்லேயே நான் கழுவி வச்சிடுறேன். சட்டி இன்னும் சூடாகலை, அதுக்கப்புறம் துண்டு மீன் கழுவி வச்சிடுறேன். இதை வந்து ஊற வைக்கணும், நல்லா ஊறணும் மசாலாவிலே. அதனால தான் அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த துண்டு மீன் வந்து பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு கடுகு தூள் போட்டுக்கணுன்றாங்க. கடுகை பொடி பண்ணி மீன் மேலே தடவிட்டேன்னா மீன் வந்து பிஞ்சே வரலாம். ஓகே, இப்போ இது வேறு ஆகுது. இதில் நான் ரவையை போட்டு வறுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ரவையை வறுத்துக்கிறேன் சிம்மில் வச்சு. அம்மா கேசரி பண்ணலான்னு இவ்வளோ செய்யும்போது ஒரு ஸ்வீட் இருந்தால் நல்லா இருக்குமே, அதனால் கேசரி. இந்த சட்டி வேறு காஞ்சிடுச்சு. இதை ரவை மட்டும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா பிஞ்சிடும். நான் அதை சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன். அதுக்குள்ளே இந்த இதில் எண்ணெய் ஊற்றிடணும்னு பார்க்குறேன். எண்ணெய் சூடாகட்டும், மீன் குழம்பு தயாராகுது. ஓகே, அது ஹையில் தான் வச்சுருக்கேன். நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி ஒன்றா அரைச்சிக்கிட்டேன். இதை வந்து நல்லா வறுத்துக்கிடலாம். ரவையை வறுத்துட்டேன். இப்போ நான் மீன் குழம்புக்கு கடுகு போட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் கடுகு தான், கடுகு பொடியுது. அப்புறம் நான் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் வந்து சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அப்போ தான் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இவ்வளோ சாம்பார் வெங்காயத்தையும் நான் இந்த சட்டியில் போட்டுக்கிறேன். மீன் குழம்பு வந்து சட்டியில் தான் பண்ணுறது. நல்லா எல்லாத்தையும் போடுவோம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது வறுபட்டு போடும். இப்போ நம்ம அது வந்து இப்போ இதை வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். அதுலேயும் உப்பு போட்டுக்கிறதுனால இது கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். வேண்டாம், உப்பே போட வேண்டாம். ஏன்னா நான் மீன் குழம்பு ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் உப்பு இருக்குது. அதனால் இது வந்து உப்பே போட வேண்டாம். இது நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். மூணை வேறு கற்றுக்கு மீன் வசதிக்கு கருவேப்பிலை போட்டுருக்கேன். இதை ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தண்ணி சூடு பண்ணணும்ல. இப்போ நான் வந்து தண்ணி சூடு பண்ண போகிறேன் ரவைக்கு. இந்த நெய் ஊற்றணும். நான் நெய் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சூடு பண்ணலாம். இப்போ இது வேகட்டும். இதில் நெய் போட்டு முந்திரிலாம் வறுத்துக்கிட்டு அப்படியே தண்ணி ஊற்றிடலாம். அதோட கேசரி நல்லாயிருக்கும். நெய்யில் வறுக்கணும். இப்போ நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா மீன் குழம்புக்கு வெங்காயமும் தக்காளியும், அதையும் இதில் போட்டு நல்லா அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிவிடலாம். இப்போது சிக்கன் கிரேவிக்கு வேறு மசாலா தயார் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் நல்லா வதங்கட்டும், எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் இதில் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், முந்திரி போட போகிறேன். இதிலே வறுத்துக்கலாம்.
முந்திரி போடுறது. இதை வறுத்துட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றணும். இதில் தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம கேசரிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த குண்டு மீன் வேறு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் வறுத்துட்டேன்னா நெய்யிலே வறுத்தாதான் நல்லாயிருக்கும். முந்திரி வந்து சின்ன சின்ன கூட கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி போட்டுக்கலாம் போல். சரி போதும் வறுத்தது, இது இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதில் கேசரி போடலாம், அப்புறமா போடுவோம். முதல்ல தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நெய் நான் அப்புறமா கொஞ்சம் ஊற்றணும். இது கொஞ்சம் நெய் சரி வைடா. இப்போ இது வதங்குதா. இப்போ இதில் கொஞ்சம் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், குழம்பு மிளகாத்தூள். அடுத்தது கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அப்போ தான் ரிலேஷனுக்கெலாம் குழம்பு என்னடா கலராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பர், அப்படியே கலராக இருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட்டாக தெரியும். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், புளியை கரைச்சி ஊற்றிக்க போகிறேன். அப்போ தான் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இதில் புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன். இது எங்கள் மரத்து புளி, அதோட கடையில் வாங்கின புளி எல்லாம் கலந்துருக்கா. நல்லா வடிகட்டிக்கிடணும். முதல்ல புளியை வடிகட்டி தான் ஊற்றணும். புளியை தனியாக கரைச்சி வச்சுக்கிடணும். எல்லா புளியும் கலந்துருக்கு. கடை புளி, வீட்டு புளி, எல்லா புளியும் இருக்குது. மீன் குழம்பு கொஞ்சம் நிறைய வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ புளி ஊற்றிக்கிறேன். நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது கொதிக்கட்டும். இந்த மீன் குழம்பு நல்லா கொதி வரட்டும். அதுலேயும் புளி இருக்குது, அதனால் போதும் புளிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ மீன் குழம்பு தயாராகுது, கேசரி தயாராகுது. இந்த மீனை மட்டும் கழுவி ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். நான் துண்டு மீனை வந்து கழுவி வரேன். இப்போ நான் வந்து துண்டு மீன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து சோள மாவு இருக்குது பார்த்தீங்களா, கார்ன்ஃப்ளவர், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக லெமன் விட்டுக்க போகிறேன். இந்தப்பா கேசரிக்கு தண்ணி கொதிக்குதுப்பா. நான் வந்து கேசரிக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரவையை போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிண்டிப்போம். போதும். இப்போ வந்து சிம்மில் தான் வச்சு நான் கிண்டுறேன். இப்போ ரவையை போட்டேன்னா இந்த இது கேசரி இதுவும் போட்டேன்னா இப்போ நான் கேசரி பவுடர் போட போகிறேன். கேசரி பவுடர் அதுக்கப்புறமா சர்க்கரை கொஞ்சம், ஐயோ நிறைய ஆயிடுச்சா, சிம்லேயே வச்சு கிண்ட முடியும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் நான் கொஞ்சம் நெய், அப்படியே நெய் எல்லாம் நெய் வலிச்சு விடணும். இப்போ நான் சர்க்கரை போட்டுவேன். அவ்வளோதான், சர்க்கரை போட்டு கிளறிடுவேன். வெந்திருக்கும், ஏன்னா நான் வறுத்துட்டேன்ல, அதனால் இது கொஞ்சம் கட்டியாகாத மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சுட்டு. இல்லைன்னா ஒரு பக்கமே கட்டியாயிடும். நான் இன்னும் சர்க்கரை போடணும், சர்க்கரை எடுத்துகிட்டு வரேன். இப்போ கேசரி சேர்க்கணுன்னா கொஞ்சமாக நான் சர்க்கரை போட்டுப்பேன். சர்க்கரை போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி விட்டுரும். அப்படியே ஏலக்காய் எனக்கு வாசனை பிடிக்காது. எங்கள் வீட்டில் யாருக்கும் நான் ஏலக்காய் போடல. இப்போ கேசரி தயார் பண்ணிட்டேன்னா குழம்பும் கொதிக்குது, மீன் குழம்பும். இனிமேல் மீன் வறுவல், சிக்கன் கிரேவி, முட்டை ஆம்லேட். முட்டையை வேக வச்சிடலாமா, ஆம்லேட் அப்புறம் பார்த்துக்கிடலாம். முட்டையை வேகவே வச்சுடுறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப வேலையாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கிடலாம். ஓகே, கேசரி ரெடி, மீன் குழம்பு ரெடி, மீன் வறுவல் ரெடி பண்ணணும், சிக்கன் கிரேவி ரெடி பண்ணணும். சிக்கன் கிரேவிக்கு வந்து மசாலா தயார் பண்ணணும். இப்போ கேசரி தயார். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேசரி எடுத்து ஓரமாக வச்சுடுறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா,
மீன் குழம்பு தயார் பண்ண, மீன் வறுவலுக்கு எப்படி தயார் பண்ண போகிறேன் பாருங்க. இந்த மீன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி துண்டு துண்டாக பீஸாக போயிடுது. இது மீனும் வாங்கிக்க தேவையில்லை. இதுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். அப்போ தான் மீன் வந்து உடையாமல் வரும். இப்போ நான் இதுக்கு வந்து சிக்கன் 65 மசாலா தூள் போட்டு தான் வறுக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே பேக் மாதிரி பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை, பேக்கிங் மாதிரி. கடுகு வந்து அரைச்சி போடணும். இப்போ எனக்கு அந்த கடுகு அரைச்சி போடுறதுக்கு டைம் இல்லை, அதனால் நான் கார்ன்ஃப்ளவரே போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் போட்டு மீன் இப்போ நான் இதுக்கு மேலே கொஞ்சம் லெமன் விட்டுக்கிறேன். லெமன் 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 எங்கே இது இருக்குது. லெமன் கொஞ்சமாக லெமன் விட்டுக்கிடலாம். அரிசிக்கு சால்ட்டும் போடணும்னு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கணும் கூட. லெமன் விட்டுக்கிட்டேன். அடுத்தது நான் கொஞ்சம் குழம்பு மிளகா போட்டுக்கிட்டேன். குழம்பு மிளகா போட்டேன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறேன், சிக்கன் 65 மசாலா தூள் போட்டுருவேன். இன்னும் ஒன்றுமே காணும். சிக்கன் 65 மசாலா தூள் கொஞ்சம் தான். அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் தான். இதெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு அப்படியே நம்ம வறுத்துட வேண்டியதுதான். புளிப்புக்கு வந்து லெமன் போட்டிருக்கேன். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடுவேன். கொஞ்சம் இது அப்படியே உப்பு புளிப்பு காரம்லாம் பிடிக்கட்டும். இது அப்படியே குழன்னு இருக்குது. இது என்ன மீனுன்னே தெரிலப்பா, அதை கழுவ கூட முடியல. சரி, ஏதோ ஒன்று மீன் வறுவல் செய்யணும். இதை நம்ம பக்காவாக ரெடி பண்ணணும், அவ்வளோதான். உப்பு தான் பத்தலை, உப்பு பத்தவில்லை. இன்னும் கூட ஒரு லெமன் விட்டு விடலாம் போல். லெமன் இன்னொன்று விட்டு விடலாம். இப்போது டேஸ்ட்டு பார்த்து ஊற வைக்கணும். மீன் வந்து குழம்பும் ஆயிடுச்சு. அப்படியே அந்த ஊற வச்சுருக்க சட்டியில் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் போட்டுருவேன். இதை கொண்டாந்தே வறுத்துடலாம். கொஞ்சம் ஊறிட்டேன் அப்படியே பேக்கிங்காக இருக்குது. அப்போ தான் உடையாமல் வரும். ஓகே, ஓகே, இது கரெக்டு. அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மீன் முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாவை சும்மா உடைச்சிட்டு இது போட்டுக்கிறேன். அடுத்தது இது அப்படியே கொட்டிக்கிறேன். ஒன்றும் ஆகாது, மீன்லாம் உடையாது. இப்போ இதை கொட்டிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், நல்லா குழம்பு வேகட்டும், கொதிக்கட்டும். மீன் குழம்பு தயாராகிடுச்சா? அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா மீன் வறுக்க போகிறேன். மீனை வந்து நான் தோசைக்கல்லில் வச்சு வறுத்துருப்பேன். ஏன்னாட்டா அப்போ தான் தோசைக்கல்லில் வச்சு வறுத்தா தான் நல்லா தண்ணி நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி மீனை வறுத்துருப்பேன். இப்போ மீனை வறுத்துட்டு தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்குப்பா, செம்ம டேஸ்ட்டு. ஆனால் எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். பக்காவாக இருக்குது. இப்போ நான் மீன் வறுவேன். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். நான் இப்போ இந்த மீனை வறுத்துக்கிறேன். இது ரொம்ப உடஞ்சி போன மாதிரி இருக்குது. இதை நம்ம ஒன்றுன்னா தோசைக்கல்லை போட்டு தான் வறுக்க முடியும். அப்படியே உடஞ்சி போய் கிடக்கு, பிஞ்சு போயிருக்கு. இது நான் அப்படியே பேக் பண்ணியிருக்கேன். இந்த இதால் கார்ன்ஃப்ளவர்னால் வச்சு பேக்காக பண்ணியிருக்கேன். ஃபிஷ் பேக். இந்த தலையெல்லாம் அந்த குழம்புக்கே போட்டுப்போம். தலையை வச்சு என்ன பண்ண போகுது, இதெல்லாம் வறுக்க முடியாது. இப்போ 2 வச்சுருக்கேன்னா
அப்படியே உருண்டை பிடிச்சி பிடிச்சி வைக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு மாடலில் தான் இருக்குது மீன். அப்படியே இருக்கட்டும். குழம்பு 2 கொதி வந்ததுன்னா போதும். இப்போ அந்த மீனையும் கொஞ்ச நேரம் வச்சு தான் திருப்பி போடணும். அப்படியே திருப்பணும், அடி பிடிக்காத மாதிரி. என்ன மீனே தெரிலப்பா, ஒன்றும் உடஞ்சி போகுது. உப்பு செய்கிற மீனா? இப்போ இந்த மீனை நான் வந்து சிம்மில் வச்சு தான் வேக விடுறேன், வறுக்கிறேன். அப்போ தான் சின்ன ஸ்டவ்வில் வச்சு வறுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கொதி போட்டுக்கலாம். அப்படியே பன்னு மாதிரி இருக்குது, மீன் பன், ஃபிஷ் ஃப்ரை. பார்ப்போம் இது எப்படி தான் வருதுன்னு. கொஞ்சம் கருகெல்லாம் முருகெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து சிக்கன் சீக்கிரமாக முடிக்கணும் கிரேவின்றதுக்காக நான் குக்கரில் போட்டு முதல்ல வேக வச்சுக்குவேன். இதுக்கு தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா அதிலே தண்ணி இருக்கும். அதனால் வாஷ் மட்டும் நல்லா பண்ணிட்டேன், மல் வராமல் இருக்கிறதுக்கு வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ நான் வந்து இந்த மீனை ஃப்ரை பண்ணிட்ட பிறகு அதை சிக்கனை வந்து குக்கரில் போட்டு வேக போட்டுக்க போகிறேன். ஒரு மீன் நல்லா இருக்குது, ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. திருப்பி போடுறதா பெரிய வேலை. உப்பு கொஞ்சம் அதிகமாக மாதிரி தெரியறது பார்ப்போம். மீன் குழம்பு ஆயிடுச்சு. இப்போ ஒரு குக்கரில் வந்து இதை வேக வைக்க போகிறேன். சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், மசாலா தயார் பண்ண போகிறேன். போதும், மீன் குழம்பு நல்லா வெந்துடுச்சு. நல்லாயிருக்கு. இப்போ இதில் ஸ்டவ்வில் குக்கரில் சிக்கன் வேக வச்சுக்க போகிறேன். ஓரளவு எந்த ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இப்போ திருப்பி கொஞ்சம் போடலாம். போதும் வறுத்தது. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு செட்டு இருக்குது. இது ஒன்று உருண்டை மாதிரி பிடிச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்று அடுத்தது இது ஒன்று, அடுத்தது ஒரு 3 தான் இருக்குது. நல்லா வரும். அடுத்தது இப்போ இது முடிஞ்சோடனே நம்ம சிக்கன் கிரேவிக்கு மசாலா தயார் பண்ணணும். அப்புறம் சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், சிக்கன் வறுக்கிறேன். சிக்கன் வேக வச்சுருக்கேன், முட்டை வேக வைக்கணும். எனக்கு முடிஞ்ச அளவு நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இந்த சிக்கனும் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த இவ்வளோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் கூட நான் சிக்கன் மீன் குழம்பு ஊற்றிக்கலாம். இது ஒரு மீன் சவுண்டு வரட்டும். இது மீன் குழம்புல ஊற்றிட்டு வந்துடுறேன். மசாலா தயார் பண்ணிக்க போகிறேன் சிக்கன் கிரேவிக்கு. ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன், கடாய் சூடாகட்டும். இப்போ மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, தனியா, காஞ்ச மிளகாய், தனியா இதெல்லாம் வறுத்துக்கிடணும்.
வறுத்துட்டு அப்படியே இஞ்சி பூண்டு போட்டு எல்லாம் வறுத்து தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிட்டு அப்படியே வச்சிருப்பேன் சிக்கன் கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சாம்பார் வெங்காயம், இஞ்சி பூண்டு சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகா இவ்வளோத்தையும் முதல்ல நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த மாடல் டேஸ்ட்டு செய்து பார்ப்போம். தக்காளி தனியாக அரைச்சிப்போம். கடாய் சூடாயிடுச்சு. சீரகம், மிளகு, சோம்பு, தனியா, கொஞ்சம் தான் போடணும் தனியா, காஞ்ச மிளகா, இதெல்லாம் நான் வறுத்துக்குவேன். தனியாக கொடுப்பேன். அதெல்லாம் வறுத்து இதை தனியாக அரைக்கணும். நான் வந்து முட்டையை வேக வச்சுக்கிறேன். என்னால் முட்டை ஆம்லேட்லாம் இப்போ பண்ண முடியாது. இது ஒரு 2 சவுண்டு வரட்டும். இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சாம்பார் வெங்காயம் அரைச்சேன் பார்த்தீங்களா, அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கிரேவிக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நான் வறுத்து வச்சேன் பார்த்தீங்களா, மிளகு, சீரகம், பூண்டு, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூடவே 2-3 தக்காளி போட்டு அரைச்சிக்கிறேன். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும், வேலை சுலபமாக முடியும். ஒரு 2 கிலோ சிக்கனு, அதனால் ஒரு 5 தக்காளி கழுவிட்டு அதோடு சேர்த்து அரைச்சிக்கிறேன். நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இதோ இவ்வளோத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கிறேன். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். முதல்ல முட்டையை வெந்துச்சு. நினைக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோமா, கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். ஓகே போதும். சரி, இப்போ வந்து நான் சீரகம், சோம்பு, பட்டெல்லாம் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், அந்த கருவேப்பிலை, வதங்கட்டும். உப்பு போனது போயிடும் வதங்கும் போதே. ஏலக்கெல்லாம் போட்டேன். வதங்கட்டும். இப்போ இவ்வளோ செய்கிறோம். இப்போ ரிலேஷன்லாம் வந்துட்டு போன பிறகு நாளைக்கு தான் இருக்கும் பாருங்கள் வேலை. பாத்திரம் அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறது தான் நம்ம வேலை. வேறு என்ன? இப்போ இந்த முட்டை மட்டும்தான் நான் உரிக்கணும். ஒரு 10 முட்டை வேக வச்சுருக்கேன். சரி, இப்போ இதுவுமே ஆற வச்சுட்டா தோலை உரிச்சு வச்சுருவேன். கொஞ்சம் ஆறட்டும். சின்ன தண்ணி போட்டிருக்கேன். ஆறிடுச்சுன்னா இப்போ நம்ம வந்து பெருக்கணும் கையோட. கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இது வேகட்டும். பக்கத்தில் நான் பெருக்கிட்டு வந்துடுறேன். வெங்காயம் வதங்கிச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இது வதங்கணும். இப்போ குக்கரை திறந்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, வெந்துருச்சு. போதும். இதில் வந்து தனியா, மிளகு, சீரகம், மிளகாய், தக்காளி எல்லாம் அரைச்சி பார்த்தீங்களா. அது
சோறு இதெல்லாம் வறுத்து காய்ச்சி பார்த்தீங்களா, இஞ்சி இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டேன். இது வந்து தக்காளி, மிளகு, சீரகம் இதெல்லாம் அந்த மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். இதை கழுவி இந்த தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, அடுத்தது சிக்கன் 65 மசாலா தூள். சிக்கன் 65 மசாலா தூள் ஏன்னா 2 கிலோ கறி இல்லை, அதனால் நிறைய போட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கிடலாமா? மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணி ஊற்றிக்கிடலாம். நல்லா சூப்பராக இருக்கு. இந்த கறி வெந்திருக்கான்னு தெரியல. ஓகே, வெந்திருக்கு. இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இப்போ கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நான் அந்த சிக்கன் இதில் போட்டுக்கிடுவேன். அப்போ தான் இதில் உப்பு பிடிக்கும் சிக்கனில். இப்போ இதுலேயே பிடிச்சதுன்னா உப்பு பிடிக்கும், காரம் எல்லாம் பிடிக்கும். இதில் இப்படியே நம்ம வேக வச்சு நல்ல கெட்டியான பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் கிரேவியும் ஆயிடுச்சு பாருங்கள். சுவையான சிக்கன் கிரேவி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை மட்டும் போடணும். ஓகே, முட்டை வெந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டுற வேண்டியதுதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கெட் டுகெதருக்கு லன்ச் ரெடி பண்ணிட்டேன். சண்டே ஸ்பெஷல் எல்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த லன்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ போயிட்டு வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, கேசரி, ஒயிட் ரைஸ், கிரேவி, சாம்பார், கிளிப்பொடி சாம்பார், மீன் குழம்பு. இன்னைக்கு லஞ்ச்.